ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு நவராத்திரி டே 2, 2ஆம் நாள். இன்னைக்கு வந்து கலர் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர். ஸோ அதனால நான் இன்னைக்கு ஒரு பச்சை கலரில் சாரீ கட்டிட்டு இருக்கேன். அம்பாள் பாருக்கோ, அம்பாளுக்கும் ஒரு பச்சை கலர் வஸ்திரம் இங்கே சாத்தியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நைவேத்தியத்துக்கு பச்சை பட்டாணி பயிறுன்னு சொல்லிட்டேன். பச்சை பட்டாணியை நினச்சி வச்சுருந்தேன், வேக விட்டு வச்சுருக்கேன். இது வந்து இப்போ சுண்டல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பாயசம் இன்றைக்கி வைக்கல, அதுக்கு பதிலாக மாலாடு பண்ணிடலான்னு இது பொட்டுக்கடல ஒரு கப்பு. இது வந்து யூஸ்வலாக இப்படியே கூட அப்படியே பொடி பண்ணி அப்படி சர்க்கரை போட்டு பிடிச்சிடுவேன். நான் லேசாக அப்படி வறுத்துப்பேன், லைட்டாக வறுத்துருந்தா போதும். நெய்யெல்லாம் ஊற்றிக்கல, லேசாக 2 பரட்டிண்டா போதும். ரொம்ப செவக்கல்ல வறுத்தெல்லாம் கூட சும்மா லைட்டாக அப்படி வறுத்துக்கணும், அவ்வளோதான். இதை இப்போ மிக்சியில் பொடி பண்ணிடுவேன். பொட்டுக்கடலை எவ்வளோ வருத்துதோ அதே அளவு சர்க்கரை இதையும் இதோடையே சேர்த்து பொடி பண்ணி விட்டுறலாம். இதுலேயே 2 ஏலக்காயும் போட்டு பொடி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை ஏலக்காய் பொடி தனியாக வச்சுருந்தோம்ல அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதை நெய்யில் கொஞ்சமாக வறுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு விடலாம் பொடிச்சத்தை. நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது நல்லா சூடாக இருக்கணும். சூடாகிடுச்சு இதை ஆஃப் பண்ணி விடலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பக்கமாக ஏலக்காய் பொடி. இப்போ இந்த நெய்யை, சூடான நெய்யை இந்த மாவில் விட்டுறணும். கையை இதில் வச்சுடாதீங்க, ஸ்பூனால் கலக்குங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுலேயே நம்ம இதை பிடிச்சிடணும். ஸோ நிமிஷத்தில் நம்ம இந்த மாலாடு தயார் பண்ணிடலாம். அடுத்தது இந்த பட்டாணி சுண்டலை நம்ம பண்ணி விட்டுடலாம். இதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் தான் இங்கே எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இல்லை கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம். உப்பை போட்டுடலாம். போட்டு இறக்க முடியும். இந்த தேங்காயை போட்டாச்சு. இப்போ ஒரு பரட்டிட்டு இறக்கினா பட்டாணி சுண்டல் இது. ஸோ சுண்டலும் மாலாடும் நைவேத்தியத்துக்கு ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம ஒரு ரங்கோலி பண்ண போகிறோம், தானிய ரங்கோலி. இங்கே நான் வந்து பச்சை பயிறு வச்சுட்டுருக்கேன், இங்கே வந்து மசூர் தால். இது வந்து சப்பாத்தி மாவு நான் ரசம் வச்சுருக்கேன். இதால் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். சப்பாத்தி மாவை இப்படி மெல்லிஸாக இப்படி குச்சி மாதிரி இப்படி திரச்சி வச்சுட்றோம். ஃபஸ்ட்டு நல்லா திரட்டி வச்சுட்றோம். இப்போ இந்த ஆட்டாவெல்லாம் நம்ம மெல்லிஸ் திரி மாதிரி நம்ம இது பண்ணி வச்சுட்டுருக்கோம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த விருப்பம் உள்ள பிளேட்டில் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜு வரைக்கும் எப்படி பண்ணிவிட்டு, இப்போ இந்த எட்ஜ் இந்த ஓரத்தையும் கட் பண்ணிவிடும். இப்போ இந்த மாதிரி ஒன்று இங்கே நான் இங்கே பயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை கேர்ஃபுல்லாக நம்ம இதில் போட்டுறோம். பாருங்கள் இப்படி ஓடுறது நல்லாண்ணே ஆனால் எடுத்துடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ இந்த கார்னர்லேயும் நம்ம பயிரை போட்டு போகிறோம். இப்போ நம்ம பயிர் எல்லா பாக்ஸஸ்லேயும் வச்சுட்டோம், ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த காலியாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம மசூர் தால் போடுறோம். இப்போ இதில் கேர்ஃபுல்லாக நம்ம போடணும். அடுத்த கட்டத்துக்கு ஓடாமல் இது இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கணும். அதனால் இப்படி பிடிச்சி இப்படி போட்டுருக்கோம், ஸோ தட் இது ஓடாது. ஸோ இந்த தானிய கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு பசையோ இதுவோ எதுவுமே தேவையில்லை, அப்படியே இது பண்ணிட்டு போயிடலாம். ஆட்டாவை மாத்திரம் நம்ம அந்த பார்டருக்காக நம்ம போட்டுருக்கோம், அவ்வளோதான்.
இதில் நடுப்புற நம்ம ஒரு நெய் விளக்கு ஏற்றி அம்பாளுக்கு எதிர வச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். இது நார்த் சைட்லலாம் இந்த கோலம் போடுவாள் நவராத்திரி போது. ஏன்னா இது ரொம்பவே அம்பாளுக்கு ரொம்ப உகந்ததுன்னு பண்ணுவாள். இந்த பருப்பு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அம்பாளுக்கு ஒரு சூப்பராக ஒரு தானிய ரங்கோலி நம்ம ரெடி பண்ணிட்டோம். 10 நிமிஷம் தான் ஆகும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த காமாட்சி விளக்குக்கு சந்திரகுங்குமம் இருக்கேன். கொஞ்சமாக இதில் ரோஸ் வாட்டர் கலந்துருக்கேன். இந்த பின்னாடி இருப்பதெல்லாம் பின்னாடியும் தரும், அதுதான் நல்லது. இது விடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த விளக்குக்கெல்லாம் எண்ணெய் போட்டு திரி போட்டு விளக்கேற்றிடலாம். காமாட்சி விளக்குக்கு பின்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி பேனாவோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ரப்பர் பேண்டை போட்டு இந்த மேலே இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னே பூவெல்லாம் ஈஸியாக அப்படி வச்சுன்னுடலாம். பூ விழவே விழாது, சாயமும் சாயாது. பாருங்க, ராத்திரி வெள்ளிக்கிழமைன்னு எல்லார் வீட்லேயும் புட்டு டிக் பண்ணுவா, ரொம்ப விசேஷம்னு. ஆனால் நான் பண்ணலை. இன்றைக்கி நான் வந்து ஒரு பட்டாணி சுண்டல் பண்ணியிருக்கேன், பச்சை பட்டாணி சுண்டல். அதுக்கப்புறமா ஒரு இது மாலாடுவா ஸ்வீட்டுக்கு அதை பண்ணியிருக்கேன். ப்ரிப்பருக்கு எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதெல்லாமும் வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, ஒரு தானிய ரங்கோலி. இதை நான் எப்படி போட்டேங்கிறதும் காமிச்சிருக்கேன். இந்த தானிய ரங்கோலி போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நடுப்புற வந்து ஒரு நெய் விளக்கும் இதில் ஏற்றலாம், ஏற்றாமல் கூட விடலாம். இது வந்து நான் எந்த பசையோ ஃபெவிகால் எதுவுமே ஒட்டலை. இது வந்து இந்த மேக்கிங் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நவராத்திரி 9 நாட்களுமே எவ்வளோ விசேஷம் இல்லை, வீடு வீடாக அப்படி ஒரு கோலாகலமாக இருக்கும். நான் சின்ன வயசில் பார்த்த கொலு வேறு, இப்போ இருக்கிற கொலுலாம் வேறு மாதிரி தான் இருக்குது. நாங்கள்லாம் முன்னாடி சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்கள் கையிலெல்லாம் பெரிய பெரிய பைய கொடுத்துருவா. நாங்கள்லாம் 4 மணிலேருந்து ஒரு வீடு கூட மிஸ் பண்ண மாட்டோம். எல்லா வீட்லேயும் போய் சுண்டல் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி வாங்கின நாட்கள். முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் டேட்டு போட்டெல்லாம் இன்வைட் எல்லாம் கிடையாது. யார் வேணால் எப்போ வேணால் யார் வீட்டுக்கு வேணாலும் போகலாம். பாட்டு பாடணும்னு எங்கள் அம்மா கண்டிப்பாக ஒரு உத்தரவு போட்டுடுவா. யார் பாட சொன்னாலும் பாடணும் அப்படின்னு சொல்லுவாள். இப்போல்லாம் நமக்கு பாடுறதுக்கு பதிலாக அலெக்ஸா தான் இருக்குது, அதை நம்ம போட்டு விட்டுடுறோம், இல்லைன்னா யூடியூப்பில் கேட்டுன்னு விடுறோம். ஸோ அந்த மாதிரி நவராத்திரி வந்து சேஞ்சிங். இப்போ ஓவர் த டைம் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நவராத்திரி செகண்ட் டே. இன்னைக்கு நவராத்திரி டே 2ல் என்ன சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னாக்க, இன்னைக்கு பிரம்மச்சாரிணி மா துர்கையோட ஒரு அவதாரமாக இந்த பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற இந்த ரூபம். இன்னித்து கலர் கோடு பச்சைக்கு பின்னாடியும் நிறைய வித இதெல்லாம் இருக்குது. இதனால ஒரு குட் வைப்ஸ் ஒன்று கிடைக்கிறதுங்கிறாங்க. ஒரு நேர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் வரும். பச்சை போட்டுட்டாலே ஒரு பசுமையும் அது குறிக்கிறது இல்லையா, ஒரு குட் வைப்ஸ் கிடைக்கிறது. அதுக்கப்புறமா இது ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்டு, அதாவது இது வந்து ஆன்மீகத்துக்கும் இந்த பச்சை கலருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பச்சை கலரில் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பாருங்க. இந்த பச்சை புடவை கட்டிட்டு இருக்கேன் இல்லையா, இது லாஸ்ட் இயர் நான் குஜராத் போயிருந்தேன், ஜாம்நகரில் வாங்கிட்டேன். அங்கே பாந்தினி சாரீஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்களே இதை ட்ரை வாஷ், அதாவது இந்த புடவையெல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல பருப்பு இதெல்லாம் வச்சு, அவங்களே இது பண்ணி ட்ரை க்ளீன் பண்ணி இந்த ரோல் ப்ரெஸ்ஸுங்கிறாங்கல்ல அது பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எக்ஸாக்ட்லி 1 இயர் கழிச்சு நான் இன்றைக்கி தான் பிரித்து கட்டின்னு இருக்கேன். இது அப்படியே இருந்தது கபோர்டில். ஸோ இன்றைக்கி தான் கட்டிட்டேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம். ஓகே, எல்லாருக்கும் நான் வந்து ஒரு வர்ச்சுவலாக ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க எல்லாரும். நீங்கள் எல்லோரும் என்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி டச்சிங் காமெண்ட்ஸு, அவ்வளோ நல்லா இருக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், ஸ்ரத்தையாக பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். அதெல்லாம் யாருக்காக? உங்கள் எல்லாருக்காகவும் தான். ஸோ முன்னாடிலாம் வந்து என்னென்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா கொடுத்த இதுலலாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடையாது. தாம்பூலத்துக்கு தான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ். வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், பிளவுஸ் பிட்டு, சுண்டல், மஞ்சள் குங்குமம், இதுதான் தருவாய். இதுதான் ப்ராக்டிஸு. இப்போ இன்னும் ரொம்ப வேறு விதமாக போயிட்டு இருக்கு.
எல்லாரையும் இன்னைக்கானும் நேரில் பார்த்து சந்தித்து கொடுக்கணுங்கிற ஆர்வம் ஆசை எனக்கு இன்னைக்கும் உண்டு. ஸோ அது நடக்கிறதான்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாய், டேக் கேர், தேங்க்யூ.